எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. திமுக இவ்வளவு லிபரலாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாங்கங்கும்போது எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்கணும், நாமெல்லாம் ஒரு கூட்டணி, அது நமக்கு ஒரு மேண்டேட் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. நாம் இன்றைக்கி 73 சீட்டுக்கு மேலே நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த சீட்டு வந்து தாவேக்காவுக்கு எதிராக மக்கள் கொடுத்த இடங்கள் தான். அதனால் நாம் ஒன்றும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே அப்படிங்கிற கருத்தை அவங்க தரப்பில் யாராவது எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். அப்படி யாரும் சொல்லலை. அவங்க எங்களை வந்து ஆதரவு நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஏன் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க தரப்பில் அமைச்சர்கள் கூட யாரும் சொல்லலை. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் எனக்கு வியப்பாகவும் இருந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப சாதாரணமாக ஓகே அதனால் ஒன்றும் இல்லை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு தகவல் சொல்கிறேன், 2 மணிக்கு நான் வந்து டெப்டி சிஎம் உதயநிதிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. ஆனால் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதா தெரிவிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் வந்து செகண்டரி சோர்ஸ் வச்சுட்டு தான் வெளியில் டிபேட் பண்ணுறீங்க. எங்களை மாதிரி ஆட்களை யாரையும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுறதில்ல. தோழர் பிரியனோ சிவப்பிரியனோ லட்சுமியோ நீங்கள் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்களே, இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குதே, இது என்கிட்ட கேட்டால் தானே பிரைமரி சோர்ஸு. உங்களுக்கு யாரோ சொல்கிறாங்க, அதை வச்சுக்கிட்டு செகண்டரி சோர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கற்பனையை செய்தியாக பரப்புறீங்க. அப்போது எங்கள்கிட்ட வந்து டிஎம்கே ஆதரவு தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, தலைவர் சொல்லலை, அந்த அமைச்சர்கள் சொல்லலை. ஆதரவு தெரிவிக்கிறது ஒன்றும் தப்புன்னு அவங்க எந்த சிம்டம்ஸ் எங்கள்கிட்ட காட்டலை.